நிறுத்துங்க, இதுதான் நம்ம வீடு. இதுதான் உங்க வீடா? எஸ் சார். வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, காபி சாப்பிட்டு போலாமே. காஃபி சார் நான் வந்ததுல இருந்து இங்க தான் காபி டிஃபன்லாம். அப்போ ஹோட்டல? ஹோட்டல்ல கிட்டத்தட்ட மெஸ் மாதிரி. நல்லா இருக்குமா? அதை நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஓகே. நீ வண்டியில இரு, 5 நிமிஷத்துல அவர் வந்துருவாரு. என்னையா அவரையா? சொல்றத கேளுப்பா, நீங்க வாங்க. நானும் அவரும் வரட்டும். நான் நினைச்சேன் நீங்க கூப்பிடுவீங்க. என்னங்க இதெல்லாம்? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்க, நீங்க சுத்துங்க. தள்ளு, நான் இவருக்கே சுத்திடுறேன். இப்படி சுத்தி ரொம்ப நாளாச்சு. வை. வாங்க. சௌரியமா? அவ சௌரியமா தான் இருப்பான். சார் சார், இதுதான் என் பொண்ணு கீதா. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. நாங்க சொல்ல என்னத்த சொன்ன? அம்மா, இவர் தான் ஆபீசர். கும்பிடு கும்பிடு. என்ன காபி கொண்டா. கம் கம். டேக் கேர் சீட். அலைரா மூதேவி. ஏங்க, உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி? பிரமாதமா இருந்ததுங்களா? அவர் பிரயாணத்தை பத்தி கேட்ட பிராணனை வாங்குறான். கொண்டா சீக்கிரம். கொண்டா, எடுத்துக்கங்க. காப்பி போட்டதே உங்களுக்காகத்தான். தேங்க்யூ. என் பொண்ணு கையால போட்டது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பிரமாதங்க. இவர் ஐயா உங்களுக்கு கேக்குறேன். ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் டீ. டீயா? காஃபிங்க. காஃபியா? ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். காட்டில அதிகாரி இல்ல, அதான் தொழில் ரீதியா காப்பிய டீங்கிறாரு. நீங்க முக்கியமானதை சொன்னீங்களா? சொல்லிட்டேனே. அவர் டீன்னாரு, நான் காஃபின்ட்டேன். அது இல்ல, கீதா கையால போட்ட காப்பின்னு. அதை நான் சொல்லிட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு இவரு கூட தாங்க வேலை. அப்ப வரட்டுங்களா? யோ, முதல்ல உன் பேரை மாத்தியா? எதுக்கு சார்? உன் பேர் பாண்டியராஜன், என் பேர் ஆனந்தராஜன். 2 பேர் சுருக்குமா ராஜன் வச்சுக்கிட்டோமா? கவர்மெண்ட்ல எனக்கு வர வேண்டிய லெட்டர்லாம் உனக்கு வந்துருது, உனக்கு வர வேண்டிய லெட்டர் எனக்கு வந்துருது. ஒரே கன்ஃபியூஷன். இதே குழப்பம் தான் சார் இங்கேயும். நிறைய பேர் நீங்க தான் நான் நினைச்சு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்குறாங்க. இவ்வளவு ஏன் இந்த ஹெட்மாஸ்டர் வீடு இல்லைங்க, அவங்க கூட நான் தான் ஆபீசர் நினைச்சு நமக்கு ஏக மரியாதை. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு நீங்க வந்த பிறகு எனக்கு அந்த வீட்டுல மரியாதை குறைஞ்சிருக்கு. யோ, யார் யார்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கணும் ஒரு விவசாய இல்ல. அந்த குடும்பமே ஒரு லூசு குடும்பம். அவங்க கிட்ட போய் என்ன பெரிய மரியாதை? கரெக்ட் சார். நான் இவ்வளவு நாளா இங்க இருந்து கண்டுபிடிச்ச விஷயத்த நீங்க வந்த ஒரே நாள்லயே கண்டுபிடிச்சீங்க. அதனாலதான் சார் நீங்க சீனியர், நான் ஜூனியர். நினைச்சேன். போய் லக்கேஜ் எடுக்க சொல்லு. நீங்க போற வாட்ச்மேன்ல? நம்ம வாட்ச்மேனா? அவனுக்கு 2 பொண்டாட்டி சார். அவங்கள கவனிக்க அவனுக்கு சரியா இருக்குது. ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்பப்ப வேலைக்கு வருவான். கல்யாணி, என்னங்க? என்ன இருந்தாலும் ஆபீசர் ஆபீசர் தான். ஆமாங்க, ஆபீசர் கால அந்த முகத்துல சொட்டுது. போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் நம்ம கிட்ட பழகிக்கிட்டு இருந்தானே, ஒரு வார்த்தை சொன்னா நான் ஆபீசர் இல்லன்னு. திருட்டு பைய. நாளைக்கே சாப்பிட கூட்டு வர்றேன். யார? திருட்டு பையலையா? அவனை இல்ல, ஆபீசர கூட்டு வாங்க, கூட்டு வாங்க. எதுக்கு? நல்லா விசாரிச்சுக்குங்க, இவராவது ஆபீசர் தானான்னு. அது வாஸ்தவம் தான். நல்லா விசாரிக்கிறேன். எங்கடி போற? ஹாரன் சத்தம் கேட்டவன வந்துட்டான். இனிமே அந்த வெறும் பையல நீ பார்க்கவும் கூடாது, அவங்க கிட்ட பேசவும் கூடாது. போடி உள்ள போ. கீதா இல்லீங்களா? டைப் படிக்க போயிருக்கா. எப்ப இருந்து டைப் கிளாஸ் போகுது? இன்னையில இருந்து தான். பொம்பளை பிள்ளைங்க ஏங்க உட்காரும் போது சேரலாம் தெளிக்கிறீங்க? மருந்து அடிக்கிறேன்ப்பா. நான் நினைச்சேங்க உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரே பூச்சி தொல்லை. பூச்சி மட்டும் இல்லப்பா, கண்ட பயிலுக்கு வந்து உட்கார்ந்துறானுங்க. உட்கார்ந்தா எந்திரிக்கிறதே இல்ல, அறுன்னு அறுக்குறானுங்க. இப்ப மருந்து அடிக்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள தூக்கி போட்டு எல்லாத்தையும் பூட்ட போறேன்.
வாடா. பெரியவங்க சொல்லுவாங்க, முதல்ல வாழல, அப்புறம் தையல, கடைசியில கையிலன்னு. உங்க வீட்டில் என்னடான்னா எனக்கு முதல்ல வாழையில கவனிச்சாங்க, நேரடியாக கைக்கு வந்துட்டாங்க. ஏண்டா நான் வந்த புதுசுல ஆஹா ஓன்னு கவனிச்சாங்க, இப்போ என்னடான்னா நான் உள்ள வந்தால போர் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. என்ன விஷயம்? இது கூட தெரியாதனால தான் அந்த ஆனந்த் ஆபீசரா இருக்காரு, நீங்க அவருக்கு கீழே வேலை செய்றீங்க. அவர் ஆபீஸருக்கு படிச்சிருக்காரு, அதனால அந்த வேலை செய்யறாரு. நீங்களும் ஆபீஸருக்கு படிச்சிருந்தா எங்க அக்கா உங்களுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்கல்ல. என்னடா சொல்ற? எங்க அக்காவை அந்த ஆனந்த் ஆபீசருக்கு கட்டி கொடுக்கறத எங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. ஏண்டா நான் உங்க அக்கா கிட்ட எப்படி பழகிறேன்னு உங்க அப்பா அம்மாக்கு தெரியல, எப்படிடா திடீர்னு வேற ஒருத்தர் கட்டி கொடுப்பாங்க? நீங்க நிஜமான ஆபீசர்னு பேசாம இருந்தாங்க, இப்பதானே தெரியுது நீங்க டூப்ளிகேட் ஆபீசர்னு. என்னைக்குடா நான் உங்ககிட்ட ஆபீஸர்னு சொன்னேன்? நீங்க ஆபீசர் இல்லைனாவது எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆஹா, இப்ப அந்த ஆள் ஆபீஸர் இல்லைன்னா வேற எவனா கன்சாமி கொஞ்சாமி ஆபீஸர் வந்தா உங்க அக்கா கட்டி கொடுத்தீங்களா? ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? என்ன ஜாதிடா உங்க ஜாதி? ஆபீஸர் மாப்பிள்ள தான் கட்டிக்கணும்ன்ற ஜாதி. எங்க ஜாதி பத்தி என்ன வேணா சொல்லிக்கோங்க, என்ன எங்க அக்காவை மட்டும் திட்டாதீங்க. உங்களை பார்க்க கூடாதுன்னு சொன்ன போது எங்க அக்கா எவ்வளவு அழுதுச்சு தெரியுமா? அழுது என்ன பிரயோஜனம்? என் மேல ஆசை இருந்தா என்ன பார்க்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கோனா? உங்களுக்கு தான் தெரியுமே எங்க அக்கா கொஞ்சம் மூளை கம்மின்னு. அதனாலதான் என்ன லவ் பண்றா. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யற. ப்ளீஸ் கம் இன். கூப்பிட்டீங்களா? உட்காரு. நினைச்சேன். ஓகே, அந்த மேட்டர் என்னாச்சு? இந்த சந்தன கடத்தல் சார், அந்த சந்தன கடத்தல் கேஸ்ல எவிடன்ஸே இல்ல தெல்லர் நாகப்பணம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். ஷிட், நான் போய் சொன்னேன் பாத்தியா, அரசியல் செல்வாக்குள்ள உங்களை தண்டிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஓகே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா நான் கன்சல்ட் பண்ணணும். அந்த ஹெட் மாஸ்டர் பொண்ணு கீதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதே ஏன் சார் என்கிட்ட கேக்குறீங்க? நான் இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்ட. அது மட்டும் இல்ல, நான் மெட்ராஸ்ல வரும்போது அந்த பொண்ணை பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த பொண்ணு எனக்கு மேட்ச் இருக்குமா? மேட்ச் மேட்ச். நீங்களே தான் எதிரில் பாத்தீங்களே. பார்த்தேன், அழகாத்தான் இருக்கா. ஆனா இந்த குணம், கேரக்டர் இதெல்லாம் சரியா இருந்தா தானே முடிவெடுக்க முடியும். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அழகு, குணம், பண்புல சுத்த தங்க சார். வெரி குட். அப்புறம் பாட்டு பாடுச்சுன்னா நீங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கேட்டே இருப்பீங்க. இந்த ஹிந்தியில பாடுவாங்களே லதா மங்கேஷ்கர், ஏங்க அவங்க அக்கா ஆஷா போன்ஸ்ல அளவுக்கு பாடும். ஓஹோ, லதா மங்கேஷ்கர் அக்கா தான் ஆஷா போன்ஸ்ல. அது சரியா தெரியலங்க. நினைச்சேன். ஓகே, அப்ப பொண்ணு பிரமாதம் சொல்லுங்க. பொண்ணு நல்ல பொண்ணுதான். ஆனா 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 என்ன ராஜன்? இந்த சந்தன கட்ட வியாபாரமா நம்ம என்ன பண்ணோம் சார் இப்போ? அதெல்லாம் எதுக்கு ராஜன்? முக்கியமான இடத்துல சஸ்பென்ஸ் சொல்ற பத்தியா? அந்த பொண்ணு கீதா சார், இவ்வளவு திறமைசாலியான அந்த பொண்ணுக்கு ஆண்டவன் வச்ச ஒரே குறை, அது கொஞ்சம் லூசு சார். அதை ஹிஸ்டீரியான்னு சொல்ல முடியாது, பைத்தியம்னு சொல்ல முடியாது, மரக்கரண்டு பூச்சின்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க சார். அதுக்கு ஒரு வலிப்பு வருது சார். காக்கா வலிப்பான்னு கேட்டா இல்ல, மைனா வலிப்புன்னு சொல்றாங்க சார். சார், நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே வள போயிருக்காது. நீங்க வந்த உடனே உங்களை ஓஹோன்னு புகழ்ந்து பயங்கரமா உபசரிச்சிருப்பாங்களே. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகாத காரணமே அது லூசு. நினைச்சேன் ரமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த விஷயம்லாம் இந்த அண்டர் கரண்ட் தான் சார். இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன். நானும் இங்க வந்த உடனே என்னை இந்த மாதிரி 2 தூரம் பிரமாதமா கவனிச்சாங்க. நான் என்ன அந்த பொண்ணு மாதிரி லூசா? உங்களை மாதிரி புத்திசாலி, நைஸா தப்பிச்சிட்டேன். நினைச்சேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஏன்னா இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. நல்லா யோசிச்சுங்க. எப்படி அது? அதை பத்தி நாம ஏன் சார் கவலைப்படணும்? அது ஒரு லூசு, அதுக்காக ஒரு லூசு பிறக்காம இருப்பான். நாமெல்லாம் புத்திசாலிகள், அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க.